ஹே கைஸ், கோடையோட டே 2 லாஸ்ட் நைட் கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். நான் வேற என்ன ரூம்ல ஏசியே இல்லைன்னு கேட்டதுக்கு நைட் 2 பெட்ஷீட் போட்டு படுத்தும் குளிர் போகல. மார்னிங் கோல்டோட எழுந்திரிச்சது தான் மிச்சம். 9க்கு நான் எழுந்திரிச்சேன், குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மற்றவங்க ரெடி ஆகிற வரைக்கும் சும்மா நாங்கள் அந்த அழகான பிளேஸ்ல வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் இங்கே ஒரு கெஃபே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு அப்படியே நம்ம நேற்று விளையாடின பப்பீஸ்க்குலாம் ஒரு டாட்டா சொல்லிட்டு பிகாஸ் டுடே நாங்கள் வந்து செக் அவுட் பண்றோம். 2 டேஸ் ட்ரிப் தான் இது. நாங்கள் பெருசா எங்கேயும் சுத்தல வந்து, பட் இந்த பிளேஸ் ரொம்ப அழகாகவும் எங்களை எங்கேஜபிளாகவும் வச்சதுக்கு தேங்க்யூ 11 ஹெவன் ஸ்ட்ரீட். நாங்க செக் அவுட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம இங்க வந்ததுல இருந்து மேகி பிரெட் ஆம்லெட் தவிர ஒண்ணுமே உருப்படியா சாப்பிட்டது இல்ல. அண்ட் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃபினிஷ் பண்ணல. பிரஞ்சா நல்லா சாப்பிட்றோன்னு ஒரு கடைக்கு வந்து நல்லா மட்டன் தொக்கு பிரியாணி சாப்பிட்டேன். எங்கன்னு கேப்ஷன்ல சொல்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நாங்கள் சாப்பிட்ட இடத்துல இருந்து பக்கத்தில் தான் லேக். சரி ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டிங் போயிட்டு கடைசி நாள் கோடை ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு குளிச்சிட்டோம். மற்றவங்கலாம் போட்டிங் போகும்போது நல்லா மிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போட்டிங் போகும்போது வெயில் தான் அடிச்சுது. அங்கேருந்து குணா கேவ் நிறைய பிளான் போட்டோம். கூகுள் போகலாம், பாயிண்ட் வியூ அண்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு. பட் ஆல்ரெடி லேட். குணா கேவ் போகிற வழி எல்லாமே செம டிராஃபிக். 5:30க்கு க்ளோஸ். பட் நாங்கள் 4:50க்கு தான் பார்க்கிங் போட போயிட்டு இருக்கோம். எப்படியோ லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து குணா கேவ் என்டர் ஆகிட்டு போனால் இங்கே வேற விட மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. யா ஆக்சுவலி இது ஷார்ஜாவோட கவுண்டர், நான் சுட்டுட்டேன். ஸோ அப்படியே குணா கேவோட மூடி இருந்து அழகை பார்த்துட்டு இருக்கும்போது க்ளோஸ் பண்ண போறோம், கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. கிளம்பும் போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களும் ஓடி போய் கார் கிட்ட வந்தா கார்கி வேற 2 பேர்கிட்ட இருக்கு. அவங்க பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நல்லா நனைஞ்சிட்டு கார்ல ஏறிட்டு அங்க இருந்து கோடையோட ஃபைனல் ஸ்டாப் மாடிஸ். வீட்டுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் அண்ட் போற வழியில கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு 12 மணி போல மதுரை ரீச் ஆயிட்டோம். மதுரையில கொஞ்ச நேரம் படுத்துட்டு அங்க இருந்து சென்னை போகணும் ஒரு 3 மணி நேரத்துல. ஸோ பை கைஸ்.